அன்று என் கணவரின் மூத்த அண்ணன் ராஜேந்திரன் மகனின் 28ஆம் நாள் தொட்டில் விழா. இன்னும் கண்களை சரியாக திறக்க முடியாத அந்த பிஞ்சு குழந்தையை என் மாமியார் மீனாட்சி அம்மா குடும்பத்தின் வாரிசு குலவிளக்கு என்று பெருமிதத்துடன் கொண்டாடினார். விழா பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் நடந்தது. பட்டு துணிகளால் மூடப்பட்ட மேஜைகள், மல்லிகை பூக்களின் நறுமணம், சொந்த பந்தங்களின் வரவேற்பு என எல்லாமே ஆடம்பரமாக இருந்தது. மீனாட்சி அம்மா அடர் சிவப்பு பட்டுப்புடவையை அணிந்து கழுத்தில் நகை, கைகளில் வளையல்களுடன் ஜொலித்தார். ஒவ்வொரு மேஜையாக சென்று விருந்தினர்களை உபசரித்தார். அது அவர் பேரனின் விழா அல்ல, அவருடைய சொந்த பாராட்டு விழா போல் இருந்தது. நாங்கள், என் கணவர் விக்ரம், எங்கள் மகள் தியா, நிலா ஆகியோருடன் சற்று சீக்கிரமே வந்து சேர்ந்தோம். கடந்த சில ஆண்டுகளில் இந்த வீட்டில் நடந்தவற்றால் நான் உள்ளுக்குள் சோர்வடைந்திருந்தேன். இருந்தாலும் இன்று குழந்தையின் நாள் என்றும் பெரியவர்கள் தங்கள் மனத்தாங்கல்களை மறந்து குடும்ப அமைதியை காக்க வேண்டும் என்றும் எனக்குள் சமாதானம் செய்து கொண்டேன். தியா ஓடிச் சென்று பாட்டியிடம் வணக்கம் சொன்னாள். நிலாவும் மழலை மொழியில் பாட்டியை வாழ்த்தினாள். மீனாட்சி அம்மா இருவரின் தலையிலும் அலட்சியமாக கை வைத்துவிட்டு உடனே தன் புது மருமகள் பூஜாவின் பக்கம் திரும்பினார். பேரனை மடியில் வாங்கி கொண்டு, என் குலவிளக்கு வந்துவிட்டது, இனிமே இந்த முழு குடும்பத்தின் கௌரவமும் பொறுப்பும் உன்னுடையதுதான் என்று பெருமிதத்துடன் சொன்னார். நான் கையில் பரிசு கூடையுடன் நின்று கொண்டிருந்தேன். என் மகள்கள் தங்கள் அப்பாவின் கால்களை கட்டிக்கொண்டு பாட்டி எப்படி அந்த சிறிய குழந்தையை மடியில் வைத்து கொண்டு மகிழ்கிறார் என்று பார்த்து கொண்டிருந்தனர். அம்மா அந்த பாப்பாவை தூக்கியது போல் பாட்டி ஏன் நிலாவை தூக்குவதில்லை என்று கேட்டாள் தியா. நான் குனிந்து அவள் கூந்தலை சரி செய்து ஒரு போலி புன்னகையுடன், செல்லம், அந்த பாப்பா இன்னும் ரொம்ப சின்ன குழந்தை இல்லையா, அதுதான் பாட்டி அதை நிறைய நேரம் மடியில் வச்சிருக்காங்க என்றேன். மீனாட்சி அம்மா எங்கு சென்றாலும் கடைசியாக என் வம்சத்தை வளர்க்க ஆண் வாரிசு வந்துவிட்டான். இத்தனை வருடங்களாக நான் கவலையிலேயே உருகி கொண்டிருந்தேன் என்று சொல்லிக்கொண்டே சென்றார். ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது எங்களை ஏளனமாக பார்ப்பார். எங்களுக்கு 2 அழகான ஆரோக்கியமான மகள்கள் இருந்தனர். ஆனால் என் மாமியாரின் பார்வையில் அதிர்ஷ்டம் என்பதற்கு இது போதவில்லை. அப்போது ராஜேந்திரன் அண்ணன் பட்டு வேட்டி சட்டையுடன் கம்பீரமாக வந்தார். வெளியிலிருந்து பார்ப்பவர் அவரை ஒரு வெற்றிகரமான மனிதர் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் அந்த ஆடம்பரத்திற்கு பின்னால் பண மோசடிக்காக போலீஸ் நிலையம் வரை சென்ற ஒரு மனிதன் இருந்தான். சூதாட்ட பழக்கம், தொழிலில் தோல்வி, கடன்காரர்களின் பயம், இவை அவன் முகத்தில் மறைந்திருந்தன. ராஜேந்திரனுக்கு அருகில் பூஜா நின்று கொண்டிருந்தாள். என் புதிய ஓர்கத்தி. இது அவளுக்கு மறுமணம். ஆனால் ராஜேந்திரனுக்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றதிலிருந்து அவள் மீனாட்சி அம்மாவின் செல்ல பிள்ளையாகிவிட்டாள். அன்று பூஜா ஹெவியான மேக்கப் போட்டு கழுத்தில் பெரிய தங்க ஆரத்துடன் முக்கிய மேஜையில் அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்கள் தொடர்ந்து சுழன்று மொய்பெட்டியில் பணம் போடும் ஒவ்வொரு விருந்தினரையும் கவனித்து கொண்டிருந்தன. சில அத்தைகளும் பாட்டிகளும் மீனாட்சி அம்மாவிடம், நீ புண்ணியம் பண்ணபடி கடைசியில் பேரனின் முகத்தை பார்த்து விட்டாய், வீட்டிற்கு வாரிசு வந்து விட்டால் கவலை தீர்ந்துவிடும், மகள்கள் ஒரு நாள் தன் வீட்டிற்கு சென்று விடுவார்கள் என்றனர். இந்த வார்த்தைகள் காற்றில் மிதந்தன. எனக்கு அருகில் அமைதியாக அமர்ந்திருந்த என் மகள்களை பார்த்தேன். இவர்கள் வளர்ந்து அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் போது அவர்களின் இதயம் என்ன பாடுபடும் என்று நினைத்தேன். விக்ரம் எனக்கு அருகில் அமர்ந்திருந்தார். மெதுவாக என் கைகளின் மேல் தன் கைகளை வைத்து அழுத்தினார். அது ஒரு சொல்லாத மன்னிப்பு கோரல். அவரும் வருத்தப்பட்டார், வெட்கப்பட்டார். இந்த பார்ட்டி முடியட்டும், நாம் வீட்டுக்கு சென்று கதவை மூடி நம் மகள்களை கட்டி அணைத்துக் கொள்வோம் என்று எனக்குள் சமாதானம் செய்து கொண்டேன். மீனாட்சி அம்மா மேடையில் ஏறி மைக்கை பிடித்தபோது எனக்கு ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று தோன்றியது. என் சந்தேகமும் நிஜமானது. இன்று நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு மகிழ்ச்சி அடைகிறேன். என் குலதெய்வம் என் பிரார்த்தனையை கேட்டுவிட்டது. என் வம்சத்தை வளர்க்க என் வீட்டிற்கு ஒரு பேரனை கொடுத்துள்ளது என்று மீனாட்சி அம்மா உணர்ச்சி பொங்க பேசத் தொடங்கினார். சில அத்தைகள் உருகி போயினர். சிலர் கைக்குட்டையால் கண்களை துடைத்தனர். எனக்கு பேத்திகளை பிடிக்காது என்று அர்த்தமல்ல. குழந்தைகள் எல்லோரும் கடவுளுடைய வடிவம்தான். விக்ரமின் மகள்கள் தியாவும் நிலாவும் அன்பானவர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், வீட்டிற்கு ஒரு ஆண் வாரிசு இருந்தால் அந்த மதிப்பே தனி. இந்த வாக்கியம் முடிந்ததும் சிலர் மகிழ்ச்சியான சிரிப்பு அல்ல, ஒரு பழமைவாத சிந்தனைக்கு ஒருவருக்கொருவர் சம்மதம் தெரிவிக்கும் சிரிப்பை சிரித்தனர். நான் தியாவின் பக்கம் பார்த்தேன். அவளுக்கு 8 வயது. என் பேரனின் இந்த சிறப்பு நாளில் நான் ஒரு முக்கிய அறிவிப்பை செய்கிறேன். இன்று முதல் இந்த குழந்தையின் 18 வயது வரையிலான எல்லா படிப்பு செலவுகளையும் வளர்ப்பு செலவுகளையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அத்தை மீனாட்சி அம்மாள் அறிவித்தார்.
அரங்கம் ஆரவாரத்தால் நிறைந்தது. பூஜா உடனே எழுந்து குனிந்து கும்பிட்டு, அத்தை, உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த நன்றியை நான் எப்படி தீர்ப்பேன் என்று கண்ணீர் வடித்தாள். நான் அவளுக்கு அருகில்தான் அமர்ந்திருந்தேன். அவள் கீழே குனிவதற்கு முன் அவளுடைய உதடுகளில் ஒரு வஞ்சக புன்னகை வந்ததை நான் பார்த்தேன். அது நன்றிக்கான புன்னகை அல்ல, தான் எதிர்பார்த்த சொத்து கிடைத்து விட்டது என்ற பேராசைக்காரனின் புன்னகை. ராஜேந்திரனும் துள்ளி எழுந்து கைத்தட்டினான். அம்மா, நீங்க தான் உலகத்திலேயே சிறந்த அம்மா. எங்களுக்கு இனிமேல் புது வாழ்க்கைதான் என்றான். புது வாழ்க்கை, இந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு ஒரு கசப்பான சிரிப்பு வந்தது. எத்தனை முறை புது வாழ்க்கையை தொடங்குவதாக வாக்குறுதி அளித்து என்றும் தன் வயதான தாய் மற்றும் தம்பியின் சுமையாக இருக்கும் 40 வயது மனிதன் அவன். என் மாமியாருக்கு அப்படி ஒன்றும் பெரிய வசதி கிடையாது. கடந்த சில வருடங்களாக அவருடைய மருத்துவ செலவு, வீட்டு பராமரிப்பு செலவு அனைத்தையும் நாங்கள் தான் கவனித்து வருகிறோம். பேரனை 18 வயது வரை நானே வளர்ப்பேன் என்ற வார்த்தைக்கு நிஜமான அர்த்தம் அந்த பாரமும் மறைமுகமாக என் கணவரின் தோள்களில்தான் சுமத்தப்பட போகிறது என்பது எனக்கு புரிந்தது. நான் விக்ரமை பார்த்தேன். அவர் அமைதியாகவே அமர்ந்திருந்தார். அவருடைய முகம் விசித்திரமான அமைதியை காட்டியது. என் கணவர் கோபமாக இருக்கும்போது அமைதியாகி விடுவார். எல்லை தாண்டிய ஏமாற்றமடையும் போது அவருடைய கண்கள் ஆழமான முடிவை நோக்கி நகரும். இன்னைக்கு நம்ம சொந்தங்கள் எல்லோரும் ஒன்னா கூடியிருக்கும். இந்த நல்ல நேரத்தில் இன்னும் சில விஷயங்களையும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னா பிள்ளைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும். மீனாட்சி அம்மா தன் பார்வையை எங்கள் மேஜை மீது திருப்பினார். என் சின்ன மகன் விக்ரம் எப்போதுமே அறிவாளி, பொறுப்பானவன். இந்த கூட்டு குடும்ப தத்துவத்தை அவன் நல்லா புரிஞ்சுக்குவான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ராஜேந்திரனின் மகனை வளர்க்க நாங்கள் தான் பணம் கொடுக்க வேண்டும் என்று அவர் நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் கடமை, அன்பு, இரத்த பாசம் என்ற வார்த்தைகளை ஆயுதமாக பயன்படுத்தி எங்களால் மறுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார். ஒரு அத்தை உடனே குரல் கொடுத்தார். விக்ரம் நல்லா சம்பாதிக்கிறான். அண்ணன் மகனை வளர்க்க உதவி செய்வதில் என்ன தப்பு? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் சொந்தம் நிரந்தரம். பூஜா தன் மகனை தூக்கி கொண்டு எங்கள் மேஜையை நோக்கி வந்தாள். விக்ரம் அண்ணா, அண்ணி, உங்களுக்குத்தான் 2 பேருமே பெண் பிள்ளைகளாக போச்சு. அப்போ என் மகனையும் உங்க சொந்த மகன் மாதிரி நினைச்சு பார்ப்பீங்க இல்லையா? அந்த பச்சிலம் குழந்தையை ஒரு கேடயமாக பயன்படுத்தினாள். குழந்தைகளின் மேல் எனக்கு கோபமில்லை. ஆனால் ஒரு குழந்தையை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தும் இந்த வக்கிரத்தை நினைத்து எனக்கு அருவருப்பாக இருந்தது. குழந்தனார் பிள்ளைனா குழந்தனார் பிள்ளைதான். எனக்கு குழந்தைகள் மேல் அன்பு இருக்கு. ஆனால் அன்பு காட்டுறது வேற, அடுத்தவன் பிள்ளையின் வாழ்நாள் பொறுப்பை ஏற்கிறது வேற என்று நான் தெளிவாக சொன்னேன். அந்த மேஜை பகுதி சுடுகாடாக அமைதியானது. பூஜாவின் முகத்தில் இருந்த போலி சிரிப்பு உறைந்து போனது. இதை கேட்ட மீனாட்சி அம்மாள் ஆக்ரோஷமாக எங்கள் பக்கம் திரும்பினார். இப்படிப்பட்ட சுப நிகழ்ச்சியில் இப்படி அசிங்கமா பேச உனக்கு வெட்கமாக இல்லையா? எப்ப பார்த்தாலும் உன்னோடது என்னோடதுன்னு பிரித்து பேசிக்கிட்டே இருக்காத. நான் என் இருக்கையில் நிமிர்ந்து அமர்ந்து கோபத்தை விழுங்கிக் கொண்டேன். விக்ரமை பார்த்தேன். அவர் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் கையில் வைத்திருந்த தண்ணீர் கிளாஸை எவ்வளவு பலமாக பிடித்திருந்தார் என்றால் அவருடைய விரல் கணுக்கள் வெளுத்து போயிருந்தன. அவருடைய இந்த அமைதி பலவீனம் அல்ல, இது வரப்போகும் ஒரு புயலின் அமைதி. அந்த இரைச்சலான பார்ட்டிக்கு நடுவே அமர்ந்திருந்த போது எங்கள் 7 வருட திருமண வாழ்க்கை என் கண்முன் ஓடியது. விக்ரமுடன் புதிதாக திருமணம் நடந்தபோது என் புகுந்த வீட்டினருடன் உண்மையான பாசத்தோடு பழக வேண்டும் என்று தான் நினைத்தேன். என் மாமியாருக்கு இளம் வயதிலேயே கணவர் இறந்து விட்டார். 2 மகன்களை அவர்தான் வளர்த்தார். அவர் கோபமாகவோ கடுமையாகவோ நடந்தாலும் நான் பொருட்படுத்துவதில்லை. அவருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன தேவைகளையும் நான் பார்த்து கொண்டேன். அவருக்கு காரமில்லாத மீன் குழம்பு பிடிக்கும் என்பதால் உப்பு காரம் குறைத்து சமைக்க கற்றுக்கொண்டேன். மருந்து மாத்திரைகளை நானே ஆர்டர் செய்து டாக்டரிடம் கூட்டிச் சென்றேன். வீட்டில் எந்த விசேஷம், பூஜை, பண்டிகை என்றாலும் நான் ஆஃபீஸிலிருந்து சீக்கிரமாக லீவு எடுத்து கொண்டு வந்து உதவி செய்வேன். உறவினர்கள் என்னை ஒரு நல்ல மருமகள் என்று பாராட்டுவார்கள். மீனாட்சி அம்மாவும் புன்னகைப்பார். ஆனால் அந்த புன்னகை ஒருபோதும் அவரது இதயத்திலிருந்து வந்ததே இல்லை. நான் தலையை குனிந்து அவர் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டும் பொழுதெல்லாம் நான் நல்லவள். என் முதல் மகள் தியாவை பெற்றெடுத்த போது பிரசவ வார்டில் நான் சோர்வாக படுத்திருந்தேன். விக்ரம் எங்கள் பிஞ்சு மகளை தன் கைகளில் ஏந்தியிருந்தார். அவர் கண்கள் ஆனந்த கண்ணீரால் சிவந்திருந்தன. மீனாட்சி அம்மா அறைக்குள் வந்து குழந்தையை சில நொடிகள் பார்த்துவிட்டு, பெண் குழந்தைதான், ஆனால் பார்க்க அழகா இருக்கு என்று அலட்சியமாக சொன்னார். என்னிடம் வலி எப்படி உள்ளது, உடம்பு நல்லா இருக்கா என்று கேட்கவில்லை. விக்ரமின் தோள்களில் கை வைத்து ஒரு பெருமூச்சோடு சொன்னார், பரவாயில்லைடா விக்ரம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம்.
அவர் சொன்ன அடுத்த தடவை என்ற வார்த்தை இன்று வரை என் காதுகளில் ஒலிக்கிறது. நான் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்திருந்தாலும் அது பெண் குழந்தை என்ற ஒரே காரணத்திற்காக அது போதவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். 4 வருடங்களுக்கு பிறகு நிலாவை பெற்றெடுத்த போது நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. மருத்துவமனைக்கு வந்த என் மாமியாரின் கைகளில் ஒரு பூவோ, எனக்கான உணவோ, குழந்தைக்கான ஒரு சின்ன துணி கூட இல்லை. தொட்டிலில் தொங்கிக் கொண்டிருந்த என் 2வது மகளை பார்த்த அவர் முகத்தில் ஏமாற்றமும் வெறுப்பும் அப்பட்டமாக தெரிந்தன. அவர் விக்ரமை வார்டுக்கு வெளியே கூட்டிச் சென்று ரகசியமாக பேசினார். ஆனால் என் காதுகளில் விழுந்தது. நீங்க 2 பேரும் ஒழுங்கா டாக்டரை போய் பார்த்தீங்களா? உடம்புல ஏதும் குறை இருக்கா? ஏன் உனக்கு திரும்ப திரும்ப பெண் குழந்தையாவே பிறக்குது? நான் படுக்கையில் சுருண்டு கிடந்தேன். என் கண்ணீர் அந்த தலையணையை நனைத்து கொண்டிருந்தது. தன் சொந்த பேத்திகளை பார்க்க கூட வராத என் மாமியார் மூத்த மகன் ராஜேந்திரன் செய்த அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் குருடாய் மாறி வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தார். ஒரு முறை ராஜேந்திரன் குடித்துவிட்டு யாரையோ பலத்த காயப்படுத்தி ஜெயிலுக்கு போனான். அப்போது மீனாட்சி அம்மா அழுது கொண்டே உறவினர்களிடம், என் மகன் கொஞ்சம் கோபக்காரன்தான், ஆனால் அவன் கெட்டவன் இல்லைப்பா என்று நற்சான்றிதழ் கொடுத்து கொண்டிருந்தார். ஆரோக்கியமான பெண் குழந்தை பிறப்பது துரதிர்ஷ்டமாம். ஆனால் குற்றங்கள் செய்து ஜெயிலுக்கு போன ஒரு குடிகாரனை பெற்ற தாயே நியாயப்படுத்துகிறார். ராஜேந்திரன் ஜெயிலில் இருந்து ஜாமீனில் வந்தபோது மீனாட்சி அம்மா எங்களிடம் பணம் வாங்கி ஒரு பெரிய கறி விருந்து வைத்தார். அதற்கு திஷ்டி கழிக்கும் விருந்து என்று பெயரிட்டார். அந்த ஆடம்பர விருந்துக்காக என் மூத்த மகள் தியாவின் 1 மாத டியூஷன் ஃபீஸை எங்களால் கட்ட முடியாமல் போனது. அதன் பிறகு ராஜேந்திரன் ஒவ்வொரு வேலையையும் சீக்கிரமே கைவிட்டான். எப்போது வம்பை இழுத்தாலும் நள்ளிரவில் விக்ரமின் போன் அலரும். மறுமுனையில் மீனாட்சி அம்மா அழுது கொண்டே பேசுவார். அவன் ஏற்கனவே ரொம்ப மனவேதனையில் இருக்காண்டா. நீ அவனுக்கு தம்பி இல்லையா? நீ தான் அவனை புரிஞ்சிக்கணும். நீ கொஞ்சம் பணம் கொடுத்து உதவினா என்ன குறைஞ்சா போயிருவ. ஒருமுறை நான் தைரியமாக, அத்தை எனக்கும் 2 சின்ன பசங்க இருக்காங்க, எப்போதுமே அண்ணன் வாங்கும் கடனை நாமே அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது என்றேன். உடனே மீனாட்சி அம்மாவின் தோணி மாறியது. நீ இவ்வளவு சுயநலக்காரியா இருக்காதே. இந்த வீட்டுக்கு ஒரு ஆண் வாரிசை கொடுக்க உன்னால முடியல. இப்போ உன் புருஷன் குடும்ப கடமையை செய்வதை தடுக்கிறியா? எல்லாவற்றையும் விட கொடுமை, என் மகள்களும் இந்த பாராபட்சத்திலிருந்து தப்பவில்லை. ஒரு முறை தியா பள்ளியில் முதல் பரிசு பெற்று மெடல் வாங்கி வந்தாள். ஓடிச் சென்று தன் பாட்டியிடம் ஆசையாக காட்டினாள். மீனாட்சி அம்மாள் அதை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நல்லது, ஆனால் பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவுதான் படித்தாலும் கடைசியில் கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு தானே போக போகிறாங்க. தியா அங்கேயே உறைந்து நின்றாள். அன்று இரவு அவள் என்னிடம், அம்மா நாம ஏதாவது நல்லது செஞ்சா பாட்டிக்கு பிடிக்காதா என்று கேட்டாள். என்னால் பதில் பேச முடியவில்லை. இதெல்லாம் விக்ரமுக்கு தெரியும். அவர் எல்லையை மீறும் பொழுதெல்லாம் நீண்ட நேரம் அமைதியாகி விடுவார். குடும்பம் உடையக்கூடாது, தன் வயதான தாய் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அவர் அந்த அமைதியையே ஆயுதமாக தேர்ந்தெடுத்தார். நான் என் கணவரை நேசித்தேன். அதனால் நானும் சகித்து கொண்டேன். ஆனால் எங்களின் இந்த சகிப்புத்தன்மை மீனாட்சி அம்மாவை இன்னும் ஒருபடி மேலே சிந்திக்க வைத்தது. இன்று ஒட்டுமொத்த சொந்தங்களுக்கு முன்னால் பாச நாடகத்தை நடத்தி விக்ரமை அந்த ஆண் வாரிசின் நடமாடும் ஏடிஎம் கார்டாக மாற்ற அவர் துணிந்து விட்டார். விழா தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. நான் அமைதியாக அமர்ந்து நிலாவின் தட்டில் உணவை வைத்தேன். அவளுக்கு பெரியவர்களின் சூழ்ச்சி பேச்சுக்கள் புரியவில்லை. அம்மா அப்புறமா கேக்கு தருவாங்களா என்று கேட்டாள். தருவாங்க செல்லம் என்று தலையசைத்தேன். ஆனால் என் கண்கள் பூஜாவை நோக்கியே இருந்தன. சிறிது நேரம் கழித்து பூஜா தன் குழந்தையை ராஜேந்திரனிடம் கொடுத்துவிட்டு மீனாட்சி அம்மாவை அழைத்து சென்றாள். ஒரு பெரிய பூந்தொட்டியின் மறைவில் அவர்கள் பேசத் தொடங்கினர். எங்கள் மேஜை அந்த மூலைக்கு மிக அருகில் இருந்தது. பூஜாவின் குரல் தாழ்வாக இருந்தாலும் தெளிவாக கேட்டது. அத்தை, அவன் மேல் நிஜமான அன்பு இருந்தால் அவனுடைய எதிர்காலத்தை பற்றியும் யோசிங்க. வெறும் பால் காசும் டைப்பர் காசும் மட்டும் கொடுத்தால் அவனுடைய வாழ்க்கை சிறக்காது. மீனாட்சி அம்மா ஆச்சரியத்துடன், நீ என்ன சொல்ற? 18 வயசு வரைக்கும் எல்லா செலவுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேனே என்றார். பூஜா அவருடைய கைகளை பற்றி கொண்டாள். ஒரு குழந்தை நல்லா வளரணும்னா நிரந்தரமான கூரை, வலுவான அடித்தளம் வேணும். இப்போ என் புருஷனோட நிலைமை உங்களுக்கே தெரியும். வாடகை வீட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் இந்த வாரிசோட நிலைமை என்ன ஆகும்? நிரந்தரமான கூரை. பூஜா குறிவைத்தது மீனாட்சி அம்மாவின் 3 அடுக்கு மாடி வீட்டைத்தான். பல வருடங்களாக அந்த வீட்டை தன் கௌரவமாக நினைத்து கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மா, என்னை யார் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் இந்த வீடு என்று அடிக்கடி சொல்வார்.
பூஜா தன் குரலை இன்னும் தாழ்த்தினாள். அப்புறம் பேசிக்கலாம்னா அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் உங்கள் பேரன் மேலே நிஜமாக ஆசைப்பட்டா இப்போவே தீர்க்கமாக ஒரு முடிவை எடுங்க. நாளைக்கு பின்ன யாராவது வந்து சொத்தில் பிரச்சனை பண்ணக்கூடாது. அந்த யாராவது நானும் என் 2 மகள்களும். நான் அந்த வீட்டின் ஒரு செங்கலை பற்றி கூட நினைத்ததே இல்லை. ஆனால் பூஜாவின் பார்வையில் நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டிய முள்ளாக தெரிந்திருக்கிறோம். பூஜா குழந்தையை மீண்டும் மீனாட்சி அம்மா மடியில் கிடத்தினாள். குழந்தை அழத் தொடங்கியது. மீனாட்சி அம்மாவின் முகம் உருகி போனது. பூஜா மெதுவாக சொன்னாள், இவன் வளர்ந்து நிற்கும்போது இவன் தலைக்கு மேல் உங்க வீடு இருந்தாதான் இந்த ஊர்ல எவனும் இவனை தாழ்வாக பார்க்க மாட்டான். ராஜேந்திரன் மட்டமாக சிரித்தான். ஆமாமா, எங்களையும் உங்க கூடவே வச்சுக்கோங்க, வீடு கலகலப்பா இருக்கும். அப்போது பூஜாவின் போனில் ஒரு மெசேஜ் வந்தது. அனுப்பியவரின் பெயரை படிப்பதற்குள் பூஜா போனை லாக் செய்தாள். அவள் திரும்பிய போது என் கண்களை சந்தித்தாள். என்ன அண்ணே, என்ன இப்படி பார்க்கிறீங்க என்றால் நையாண்டியாக. இல்லை பூஜா, நீ அத்தையோட எவ்வளவு நெருக்கமாக பேசி காரியத்தை சாதிக்கிற என்று பார்த்தேன் என்றேன். நான் விக்ரமிடம் மெதுவாக சொன்னேன். விஷயம் இப்போ பேரனை வளர்க்கும் செலவோடு மட்டும் நிற்கல. விக்ரம் எனக்கு மட்டுமே கேட்கும் குரலில் சொன்னார், இன்னைக்கு அம்மா ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். தன் சின்ன மகனும் அவனுடைய 2 பெண் குழந்தைகளும் வேணுமா, இல்லை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டிருக்கும் இந்த வாரிசு பெருமை வேணுமான்னு அவங்களே தீர்மானிக்கட்டும். விக்ரம் எழுந்து மேடையை நோக்கி நடக்கத் தொடங்கினார். கடந்த 7 வருடங்களில் தன் குடும்பத்தின் முன்னால் அவர் எத்தனையோ முறை குனிந்திருக்கிறார். ஆனால் இன்று அவருடைய நடை வேறாக இருந்தது. நிமிர்ந்த பார்வை, கம்பீரமான தோள்கள், தீர்க்கமான அடிகள். விக்ரம் மைக்கை பிடித்தார். மீனாட்சி அம்மா தன் இளைய மகனை பெருமையோடு பார்த்தார். ராஜேந்திரன் தன் கிளாஸை உயர்த்தி வாழ்த்துக்களை எதிர்பார்த்தான். அவருடைய முதல் பார்வை நேராக எங்கள் மேஜையை நோக்கி வந்தது. அவர் தியாவையும் நிலாவையும் பார்த்துவிட்டு என் கண்களை நேருக்கு நேரு பார்த்தார். அந்த ஒரு பார்வையில் நான் சுமந்த அத்தனை வழிகளும் கண்ணீராய் என் இமைகளை மூடின. பின்னர் அவர் தன் அம்மாவின் பக்கம் திரும்பி, அம்மா, நீங்கள் தாராளமாக ரொம்ப நிம்மதியாக உங்கள் குடும்பத்தோட இந்த ஆண் வாரிசை 18 வயசு வரைக்கும் வளர்த்து ஆளாக்குங்க. அதுக்கு என் முழு சம்மதம். ஆனால் நாளையில இருந்து நானும் என் மனைவியும் என் 2 பிள்ளைகளும் இந்த வீட்டை விட்டுட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு கிளம்புறோம். அந்த நொடி ஒட்டுமொத்த மண்டபமும் அமைதியானது. மீனாட்சி அம்மாவின் முகம் வெளுத்து போனது. விக்ரம், நீ என்னடா பேசுகிற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்று கத்தினார். நான் ரொம்ப தெளிவாகத்தான் பேசுகிறேன் அம்மா. உங்கள் பேரன் மேலே இருக்கிற பாசத்தில் 18 வயசு வரைக்கும் அவனை வளர்க்கும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு எந்த பாரமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் நாளைக்கே இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறோம். ராஜேந்திரன் மேஜையை ஓங்கி தட்டினான். விக்ரம், என் பிள்ளையோட பார்ட்டியை கெடுக்கணும்னே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கியா? இவ்வளவு சொந்தங்களுக்கு முன்னாடி இப்படி செய்ய உனக்கு வெட்கமாக இல்லை? விக்ரம் பின்வாங்கவில்லை. அண்ணன், உங்கள் பிள்ளையை நீங்கள் வளர்க்கிறத விட்டுட்டு மற்றவங்க தலையில் கட்ட பார்க்காதீங்க. கடந்த 7 வருஷமாக நீங்கள் பண்ணின அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் கடன்களுக்கும் நானும் என் பொண்டாட்டியும் தான் பணம் கட்டி உங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். போதும், இதோட முடியட்டும். சொந்தங்கள் கிசுகிசுக்க தொடங்கினர். சற்று முன்பு வரை ராஜேந்திரனை புகழ்ந்தவர்கள் இப்போது அவனுடைய பழைய ஜெயில் கதைகளையும் கடன்களையும் பேசிக்கொண்டனர். பூஜா உடனே குழந்தையை தூக்கி கொண்டு விக்ரமின் முன்னால் வந்து, விக்ரம் அண்ணா, என் குழந்தையோட நாளில் இப்படி எங்களை அசிங்கப்படுத்தணுமா என்று அழுதாள். முன்பெல்லாம் இப்படி அழுதால் விக்ரம் உருகி விடுவார். ஆனால் இந்த முறை அவரது முகத்தில் ஒரு குளிர்ந்த புன்னகை மட்டுமே இருந்தது. அவர் தன் மொபைல் போனை எடுத்து ஒரு பிடிஎஃப் கோப்பை திறந்து காட்டினார். இதை பாருங்க, ராஜேந்திரன் அண்ணன் சூதாடி தோத்து கடனை அடைக்க நாங்கள் கொடுத்தது 3 லட்சம் ரூபாய். தொழில் செய்ய போறேன் என்று சொல்லி வாங்கிய 2 லட்சம் ரூபாய். உடல்நிலை சரியில்லை என்று கூறி வாங்கிய செலவு 20,000. அடுத்த நாளே அவர் பாரில் குடிக்கிற புகைப்படம் ஃபேஸ்புக்கில் இருந்தது. விக்ரம் தொகையை சொல்ல சொல்ல பூஜாவின் முகம் பேயறைந்தது போல் மாறியது. மீனாட்சி அம்மா பதற்றத்துடன் ஓடி வந்தார். விக்ரம், நிறுத்தடா, வீட்டு மனத்தை ஏன் வீதியில் கொண்டு வந்து ஏலத்தில் போடுற? விக்ரம் தன் அம்மாவை பார்த்தார். அவர் கண்களில் கோபம் இல்லை, ஏமாற்றமும் கசப்பும் மட்டுமே இருந்தன. அம்மா, எல்லோரும் முன்னாடியும் என் சம்பாதியத்தை வச்சு உங்க மூத்த மகனுக்கு பாசம் காட்டுறப்ப இது வீட்டு விஷயம்னு நினைக்கலையா? என் மனைவியை எல்லோரும் முன்னாடியும் பெரிய மனசோட நடந்துக்கோன்னு நீங்க சொன்னப்ப என் 2 பிள்ளைகளும் அதை கேட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணலையா? என் பிள்ளைகளின் பால் டப்பா வாங்குவதற்கு என் மனைவி ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு பார்த்து செலவு பண்ணியிருக்கா. ஆனா கடந்த 7 வருஷமா இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நாங்க தான் சுமந்துகிட்டு இருக்கோம். மற்றவங்க சொகுசா வாழ்றதுக்காக என் பொண்டாட்டியையும் பிள்ளைகளையும் இந்த வீட்டில்
அடிமையாக குனிஞ்சு கிடப்பதை என்னால் இனி ஒரு நிமிஷம் கூட சகிச்சிக்க முடியாது. மண்டபமே மயான அமைதியானது. விக்ரம் தான் சொன்னதை நிறுத்தினார். நான் தியாவை என் மடியில் இழுத்து அணைத்து கொண்டேன். இத்தனை வருட சகிப்புத்தன்மைக்கு பின்னால் இன்று அவர் ஒரு நல்ல மகனாக மட்டுமல்லாமல் தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு உண்மையான பாதுகாவலராக நின்றார். பூஜா தன் கணவனின் மேல் குற்றச்சாட்டுகளை கேட்டு அழுது கொண்டே, நீங்களே பாருங்க, இன்னைக்கு என் குழந்தையோட சுப விசேஷத்துல இவங்க பணக்கணக்கை பேசி எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. நான் ராஜேந்திரனை உண்மையான அன்பால் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று நாடகம் ஆடினாள். பூஜா அழுவதை பார்த்ததும் ராஜேந்திரனுக்கு மீண்டும் தைரியம் வந்தது. விக்ரம், மரியாதையா நடந்துக்கோ. என் பொண்டாட்டி உனக்கு என்ன துரோகம் பண்ணினாள் என்று கத்தினான். மீனாட்சி அம்மா உருகி போனார். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உங்களை இந்த அம்மா தான் காப்பாற்றுவேன். அப்போது மண்டபத்தின் கடைசி மூலையிலிருந்து ஒரு நாற்காலி இழுக்கப்படும் சத்தம் கேட்டது. ஒரு நடுத்தர வயது பெண் எழுந்து நின்றாள். அவள் வீடுகளில் வேலை செய்யும் சீருடை அணிந்திருந்தாள். ஆனால் அவள் கண்களில் அசாத்தியமான துணிச்சலும் கோபமும் இருந்தன. அவரை பார்த்ததும் பூஜாவின் முகம் நிறம் மாறியது. நீ யாரு? உன்னை எனக்கு தெரியாது, இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினாள். அந்த பெண் கசப்பான புன்னகையோடு சொன்னாள், என்னை உங்களுக்கு தெரியாதா? உங்க முதல் புருஷன் ஹரிஸ் வீட்டில் 1 வருஷமா வேலை செய்தவள் நான் தான். ராஜேந்திரன் அதிர்ச்சியுடன் தன் மனைவியை பார்த்தான். பூஜா கத்தினாள், ஏய், என்ன உளறுற? இந்த விக்ரமும் அவளோட பொண்டாட்டியும் காசு கொடுத்து உன்னை இங்க அனுப்பி இருக்காங்க, அப்படித்தானே? விக்ரம் குளிர்ந்த குரலில் சொன்னார். எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது. ஆனா இவங்க சொல்றதுல உண்மை இருந்தால் பேசி முடிக்கட்டும். அந்த பெண் முன்னேறி வந்து, அன்னைக்கும் நீங்க அந்த ஹரிஸ் சாரோட குடும்பத்துக்கிட்ட இதே நாடகத்தை தான் ஆடுனீங்க. எனக்கு பணம் வேண்டாம், என் குழந்தைக்கு ஒரு நல்ல கூரை வேண்டும்னு சொன்னீங்க. அவங்களும் உங்களை நம்பி அந்த ஃப்ளாட்டை உங்கள் பேருக்கு எழுதி கொடுத்த அடுத்த மாதமே அவங்க மேலே பொய் கேஸு போட்டு டைவர்ஸ் வாங்கினீங்க. அந்த வீட்டை விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தீங்க என்றார். பூஜா முதலில் இவர் யார் என்றே தெரியாது என்று சாதித்தாள். ஆனால் அந்த பெண்மணியும் தன் மொபைலில் இருந்த அவளின் பழைய திருமண புகைப்படங்கள் மற்றும் அங்கு நடந்த சண்டை காட்சிகள் என அனைத்தையும் காண்பித்தார். பிறகு யாருக்கோ ஃபோன் செய்து ஸ்பீக்கரில் போட, அதில் நான் பூஜாவின் முதல் கணவன் பேசுகிறேன். அவரை நான் தான் அனுப்பி வைத்தேன். பூஜாவிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். அவளின் பெயரில் எந்த சொத்தையும் எழுதிவிடாதீர்கள். இதனால் உங்களுக்குத்தான் ஆபத்து வரும் என்று கூறி போனை வைத்து விட்டார். ராஜேந்திரன் ஆத்திரத்துடன் பூஜாவின் தலைமுடியை பற்றினான். என்னடி சொல்ற? என் அம்மாவோட வீட்டுக்காகத்தான் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணனியா என்று கத்தினான். பூஜா பின்வாங்கவில்லை. அவளுக்கு இனிமேலும் தனது நாடகம் எடுபடாது என்று புரிந்துவிட்டது. அவளது கோபம் வார்த்தைகளாக வெளிவந்தன. உன்னை மாதிரி ஒரு குடிகாரனை, தன் பிள்ளையோட பால் காசுக்கு கூட அம்மா காசை நம்பி இருக்கிற ஒரு பிச்சைக்காரனை எந்த புத்தியுள்ள பொம்பளையாவது சும்மா கல்யாணம் பண்ணிக்கவாளா? இதை கேட்டதும் ராஜேந்திரன் ஆத்திரத்தில் பக்கத்தில் இருந்த நாற்காலியை உதைத்தான். விலை உயர்ந்த தட்டுகளும் கிளாஸுகளும் உடைந்து சிதறின. அவன் உடைந்த கூர்மையான பாட்டிலோடு பூஜாவை நோக்கி பாய்ந்தான். சில ஆண் உறவினர்கள் ராஜேந்திரனை பிடித்து கொண்டனர். விக்ரம் உடனே என்னையும் என் மகள்களையும் தன் பின்னால் இழுத்து கொண்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தள்ளிப்போ என்று கத்தினார். ஆனால் அந்த பூகம்பம் அத்தோடு முடியவில்லை. மண்டபத்தின் பிரதான கதவு பலமாக திறக்கப்பட்டது. ஒருவன் உள்ளே வந்தான். கையில் ஒரு தடிமனான பத்திரக்கட்டோடு நின்று கத்தினான். ராஜேந்திரா, கடந்த 3 மாசமா எங்ககிட்ட இருந்து எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? உன் மகனை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? எங்ககிட்ட வாங்கின 6,80,000 ரூபாயை மறந்துட்டியா? மீனாட்சி அம்மாவின் முகம் பேயறைந்தது போல் மாறியது. 6,80,000? ராஜேந்திரா, இது நிஜமா என்று நடுங்கினார். ராஜேந்திரன் தன் தாயின் முகத்தை பார்க்க துணியாமல் நின்றான். அந்த கடன்காரன் கேவலமாக சிரித்தான். என்கிட்ட பணம் வாங்கி சூதாட்டத்தில் எல்லாத்தையும் தோத்துட்டான் உங்க மகன். இவன் அனுப்பின மெசேஜ், ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. ஒழுங்கா பணத்தை கொடுக்குறீங்களா இல்லை உங்க வீட்டை ஜப்தி பண்ணவா? அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? என் அம்மாவுக்கு பேரப்பிள்ளைனா பைத்தியம், எனக்கு ஒரு ஆண் வாரிசு மட்டும் பிறக்கட்டும், அந்த வீடு தானா என் பேருக்கு வந்துடும்னு சொன்னான். மீனாட்சி அம்மா அப்படியே ஒரு அடி பின் நகர்ந்தார். வாசலுக்கு அருகில் நின்ற பூஜாவின் முகமும் பயத்தில் வெளுத்து போனது. விக்ரம் தீர்க்கமாக கேட்டார். பார்த்தீங்களா அம்மா, எந்த மகனுக்காக இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தியாகம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்களோ, அவன் உங்க தலை சாய்க்கும் கூரையையே விற்க தயாராகி நிற்கிறான். அந்த கடன்காரன் இன்னொரு காகிதத்தை எடுத்து சொன்னான். இவன் என்கிட்ட மட்டும் கடன் வாங்கல, போன இடத்துல எல்லாம் எங்க அம்மா வீட்டை என் பேருக்கு எழுத போறாங்கன்னு சொல்லி பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கான். உங்க வீட்டை பத்திரமா வச்சுக்கணும்னா பணத்தை ரெடி பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்க வேண்டியிருக்கும். மண்டபத்தில் எவருக்கும் பேச தைரியம் இல்லை. சற்று முன்பு வரை எங்களை பார்த்து பரிதாபப்பட்ட சொந்தங்கள் இப்போது மீனாட்சி அம்மாவின் மேல் கேவலமாக பார்வையை பதித்தனர்.
மேலே எங்கள் குலவிளக்கின் முதல் மாத விழா என்ற பேனர் இப்போது கசப்பான ஏளனமாக தொங்கியது. மீனாட்சி அம்மா தன் வழக்கமான குரோத புத்தியோடு இந்த அவமானத்திற்கு பழி போட ஒரு ஆளை தேடினார். அவருடைய கண்கள் என் முகத்தில் நிலைத்தன. எல்லாம் முன்னாலதாண்டி, எல்லாம் முன்னாலதான். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அன்னையில இருந்தே என் குடும்பம் பிரிஞ்சு போச்சு. நீதான் என் சின்ன மகனை தாய்க்கு எதிராக தூண்டி விட்டாய். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னாடியும் எங்களை இப்படி கேலி பொருளாக்கி நிற்க வைத்ததும் நீதான். நான் அமைதியாக அவரை பார்த்து சொன்னேன். அத்தை, ராஜேந்திரன் அண்ணனுக்கு சூதாட கற்றுக் கொடுத்தது நானா? லட்சக்கணக்கில் கடன் வாங்க சொன்னது நானா? பூஜா அண்ணியை வைத்து உங்க வீட்டு பத்திரத்தை திருட பிளான் பண்ணியது நானா? விக்ரம் ஒரு பாறையைப் போல என் மாமியாருக்கும் எனக்கும் நடுவே வந்து நின்றார். போதும், நிறுத்துங்க அம்மா. அந்த சத்தத்தில் ஒட்டுமொத்த மண்டபமும் ஸ்தம்பித்தது. மீனாட்சி அம்மா உறைந்து போனார். எப்போதுமே சத்தமில்லாமல் தன் பேச்சை கேட்கும் மகன் என்று தனக்கு எதிராக இவ்வளவு சத்தமாக பேசுவான் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. இந்த நிலைமையிலும் இவ்வளவு அசிங்கங்கள் வெளிவந்த பிறகும் கூட நீங்க என் மனைவியை குறை சொல்றீங்களா? விக்ரம் நிமிர்ந்து நின்றார். அவர் கண்கள் ஆத்திரத்திலும் ஏமாற்றத்திலும் சிவந்திருந்தன. கடந்த 7 வருஷமா இந்த வீட்டின் கரண்ட் பில், தண்ணி பில் யாரு கட்டுறா? உங்க பிளட் பிரஷருக்கு, மூட்டு வலிக்கு மாதம் மருந்து மாத்திரை யாரு வாங்கி தர்றா? இந்த வீட்டில் எந்த விசேஷம் பூஜை நடந்தாலும் சொந்தங்கள் முன்னாடி உங்க கௌரவத்தை காட்டணுங்கிறதுக்காக பணம் அனுப்பி வைக்கிறது யாரு? நாங்க தான் அம்மா. நானும் என் பொண்டாட்டியும் தான். உங்க மூத்த மகனோ அல்லது இந்த பூஜாவோ ஒரு பைசா கூட கொடுத்தது கிடையாது. விக்ரம் தன் பாக்கெட்டில் இருந்து மடித்த காகிதத்தை எடுத்தார். அம்மா, போன வருஷம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அவசரமாக வேணும்னு சொல்லி எங்ககிட்ட இருந்து 2 பிக்சட் டெபாசிட் நகல்களை வாங்கினீங்க. ஆனால் நீங்கள் அந்த பணத்தை வச்சு இந்த ராஜேந்திரனின் சூதாட்ட கடனைத்தான் அடைச்சிருக்கீங்க. என் காதுகள் மரத்து போயின. அந்த பிக்சட் டெபாசிட்டுகள் என் பெண் பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து அவர்களின் எதிர்கால படிப்பிற்காக நானும் என் கணவரும் சேர்த்து வைத்த எங்கள் வியர்வை பணம். நீங்கள் மூத்த மகன் மேல் வச்சிருக்கும் பாசத்துக்காக நாங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன் அம்மா. நீங்கள் என் பெத்த தாய்ங்கிறதுக்காக அமைதியாக இருந்தேன். ஆனால் உங்கள் குடும்பத்தின் ஆண் வாரிசுன்னு நீங்கள் கொண்டாடுற ஆளின் கடனை அடைக்க உங்கள் 2 பேத்திகளின் எதிர்கால பணத்தையும் கூட இரக்கமில்லாமல் பறிச்சிட்டீங்களே அம்மா. மீனாட்சி அம்மாவால் அந்த பழைய கர்வத்தோடு நிற்க முடியவில்லை. அவர் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் சரிந்து விழுந்தார். மேஜை மேல் கைகளை ஓங்கி அடித்து கொண்டு ஒப்பாரி வைக்க தொடங்கினார். ஆனால் இந்த முறை அந்த அழுகைக்கு மதிப்பில்லை. ஒரு பெரியப்பா மேஜையை ஓங்கி தட்டி கத்தினார். மீனாட்சி, முதல்ல உன் அழுகையை நிறுத்து. உன் மூத்த மகனை நீ இப்படி தலைமேல தூக்கி வச்சு ஆடுறதுனால தான் இந்த நிலைமை. இவ்வளவு நடந்த பிறகும் நீ இன்னும் விக்ரமையும் அவன் பொண்டாட்டையும் குறை சொல்றியா? அங்கிருந்த மற்ற சொந்தங்களும் அந்த பெரியவரின் பேச்சை ஆமோதித்தனர். முதல் முறையாக உறவினர்கள் யாரும் என் மாமியாரின் பக்கம் நிற்கவில்லை. நான் வாசலின் பக்கம் பார்த்தேன். பூஜா மிக தந்திரமாக குழந்தையுடனும் தன் ஹேண்ட்பேக்குடனும் கதவை நோக்கி நழுவி கொண்டிருந்தாள். அவள் அந்த இடத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற தந்திரத்தில் மட்டுமே இருந்தாள். நான் விக்ரமிடம் சைகை காட்டினேன். ராஜேந்திரனும் அதை கண்டுபிடித்து விட்டான். என் புள்ளையை என்கிட்ட கொடுத்துட்டு போடி என்று கத்தியபடி வாசலை நோக்கி ஓடினான். மண்டபமே வெளிவாசலை நோக்கி திரும்பியது. சில உறவினர்கள் வீடியோ எடுக்க தொடங்கினர். விக்ரம் உடனடியாக என் பக்கம் திரும்பினார். 2 பிள்ளைகளையும் பத்திரமா என் பக்கத்திலேயே வச்சுக்கோ. நாங்கள் பார்க்கிங் பகுதியை நோக்கி ஓடினோம். பூஜா மெயின் கேட் அருகே சென்று விட்டாள். ஒரு வெள்ளை டாக்ஸி அவளுக்காக காத்திருந்தது. அவள் ஏற்கனவே வரவழைத்திருப்பது போல. டிரைவர் கண்ணாடியை இறக்கி பார்த்தான். ராஜேந்திரன் பாய்ந்து வந்து பூஜாவின் ஹேண்ட்பேக்கை பற்றினான். இழுவையில் பையின் லாக் உடைந்து பணமுடிச்சிகள், தங்க வளையல்கள் தரையில் சிதறின. பூஜா அலறினாள். விடுடா என்னை, எல்லோரும் முன்னாடியும் எங்களை அடிச்சே கொன்னுடுவ போல. அப்போது பார்க்கிங்கின் இன்னொரு பக்கத்திலிருந்து ஒரு மோட்டார் பைக் வந்து நின்றது. நீல ஜாக்கெட் அணிந்திருந்த ஒருவன் ஹெல்மெட்டை கலற்றினான். பூஜா அவன் முகத்தை பார்த்த அடுத்த வினாடி சிலையாக உறைந்து போனாள். நீ எப்படி இங்கே என்று நடுங்கினாள். அவனுக்கு சுமார் 40 வயது இருக்கும். ஒல்லியான உடல்வாகு, ஆனால் கூர்மையான கண்கள். ஒரு கசப்பான புன்னகையோடு சொன்னான், நான் இன்னைக்கு வரலைன்னா நீ இன்னும் எத்தனை குடும்பத்தை இப்படி ஏமாத்திருப்ப. அவன் பாக்கெட்டிலிருந்து மடித்த காகிதத்தை தரையில் வீசினான். அதன் தலைப்பில் பெரிய எழுத்துக்களில் DNA டெஸ்ட் ரிப்போர்ட். ராஜேந்திரன் கேட்டான், யாரடா நீ? என் பேரு சதீஷ், பூஜாவோட காதலன். நீ ஒட்டுமொத்தமாக நடுத்தருவுக்கு வந்து அழப்போவதிலிருந்து உன்னை காப்பாற்ற வந்தவன். ராஜேந்திரன் நடுங்கும் கைகளோடு DNA அறிக்கையை எடுத்து புரட்டினான். அவன் கண்கள் சிவந்தன. என்னடி இது என்று கேட்டான். அந்த குழந்தை உன்னோட சொந்த வாரிசு கிடையாது. இவள் முதலில் இந்த குழந்தையை என் தலையில் கட்ட பார்த்தாள். ஆனால் உங்ககிட்ட அதிக பணம் பறிக்கலாம்னு தெரிஞ்சவுடன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாள்.
உங்கள் குடும்பத்தின் குலவிளக்கு வாரிசுன்னு நீங்கள் கொண்டாடுவது உங்கள் ரத்தம் கிடையாது. அந்த குழந்தைக்கு உண்மையான தகப்பன் காரில் இருக்கும் அந்த நபர்தான். அவனும் பூஜாவும் சேர்ந்துதான் உங்கள் வீட்டை பறிக்க பார்க்கிறார்கள். உங்கள் வீட்டை அடைய இவள் பயன்படுத்தின ஒரு ஏணி மட்டும்தான் இந்த குழந்தை. அந்த குழந்தையின் அழுகை சத்தம் இன்னும் கொடூரமாக ஒலித்தது. அப்போது மீனாட்சி அம்மாள் ஓடி வந்தார். சொந்த வாரிசு இல்லையா என்ற அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே நெஞ்சை பிடித்து கொண்டு தரையில் விழுந்தார். அவர் உயிராக நினைத்த அந்த வாரிசும் தன் மூத்த மகனும் மாறி மாறி அவர் கண்முன் வந்தனர். ராஜேந்திரன் தன் சுய அறிவை இழந்தவன் போல பாய்ந்து பூஜாவின் கழுத்தை பிடித்து உலுக்கினான். என்னை ஏமாத்தனையாடி, எவனோ பேத்த பிள்ளையை என் வாரிசுன்னு சொல்லி என் குடும்பத்தையே அழிக்க பார்த்தியா? பல ஆண்கள் ஓடி வந்து ராஜேந்திரனை இழுத்து பிடித்தனர். பூஜா வெறி பிடித்தவள் போல் சிரித்தாள். ஆமாண்டா, உன்ன மாதிரி ஒரு ஜெயிலுக்கு போன கடன்காரன் மேலே பாசத்திலேயே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்கள் அம்மாவை காக்கா பிடிச்சு அந்த வீட்டை என் பேருக்கு மாற்றின அடுத்த நாளே உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பலாம்னு தான் இருந்தேன் என்றாள். மண்டபமே கலைபரமானது. இதற்கிடையில் ராஜேந்திரனுக்கு கடன் கொடுத்த அனைவரும் வரத் தொடங்கினர். ஒவ்வொருவராக மோசமான வார்த்தைகளால் பேசத் தொடங்கினர். இதை பார்த்த உறவினர்கள் அனைவரும் என் மாமியாரை திட்டியபடி வெளியேறினர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பூஜாவும் அங்கிருந்து தப்பிச் சென்றாள். எங்களாலும் அதற்கு மேல் அங்கு இருக்க முடியவில்லை. நிலைமை அவ்வளவு மோசமாகி கொண்டே போனது. காரில் வருமொழி நெடுகிலும் அமைதி. விக்ரம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஸ்டியரிங்கை பிடித்திருந்தார். பின் இருக்கையில் தியா தூங்கிவிட்டாள். நிலா வெளியே செல்லும் வெளிச்சங்களை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு குழந்தை தன் வயதிற்கு மீறி பார்க்கக்கூடாத அத்தனை அசிங்கங்களையும் அவள் பார்த்து விட்டாள். நாங்கள் என் தாய் வீட்டு வாசலில் நின்றபோது நள்ளிரவு தாண்டியிருந்தது. என் அப்பா ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அமைதியாக கதவை திறந்துவிட்டு, முதல்ல எல்லோரும் உள்ள வாங்க, என்ன விஷயம் இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் என்றார். மறுநாள் காலையில் விக்ரம் என் பெற்றோரிடம் மிக தாழ்ந்த குரலில் சொன்னார். நாங்கள் சில நாட்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு புது வீடு அமையும் வரைக்கும் இங்கேயே தங்கிக்கிறோம். என்னிடமும் இனிமே நம்ம குடும்பம் நமக்கு மட்டும்தான் வாழும். உன்னையும் என் பிள்ளைகளையும் இனி ஒரு நாளும் நான் யாருக்காகவும் அளவிட மாட்டேன். 3 நாட்கள் ஓடின. ஒரு நள்ளிரவில் பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்து கொண்டிருந்தது. திடீரென கதவு தட்டப்படும் சத்தம். வெளியிலிருந்து ஒரு நரைத்த குரல். விக்ரம், கதவை திறடா, நான் தான் உன் அம்மா. மலையில் நனைந்து தொப்பலாக நின்றிருந்தார் மீனாட்சி அம்மா. அவரிடம் அந்த ஆடம்பர பட்டுப்புடவையோ கௌரவமோ இல்லை. அழுக்கு நைட்டியில் தலைமுடி கலைந்து உடைந்த செருப்புடன் அவர் வீட்டிற்குள் வரவில்லை. சேரும் சகதியுமான தரையிலேயே முட்டி போட்டு அமர்ந்து விக்ரமின் கால்களை பற்றி கொண்டார். விக்ரம், என்னை மன்னிச்சிருடா, எனக்கு வேற வழியே இல்லைடா. நம்ம வீடு கைவிட்டு போகுது. ராஜேந்திரன் வீட்டின் அசல் பத்திரங்களை எடுத்து அடகு வச்சுட்டு ஓடிட்டான். கடன்காரர்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க தொடங்கிவிட்டனர். ராஜேந்திரன் ஒரு மெசேஜை அனுப்பியிருந்தான். பணத்தை கட்டலைனா என்னை உயிரோட விட மாட்டாங்க, நீயே பார்த்துக்கோன்னு ஓடிட்டான்டா. அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. மீனாட்சி அம்மாள், எனக்கு ஒரு பேரப்பிள்ளை வேணும்னு தானடா ஆசைப்பட்டேன். நம்ம வம்சம் அழியக்கூடாதுன்னு நினைச்சது ஒரு தப்பாடா என்று கண்ணீர் விட்டார். மறுநாள் காலையில் விக்ரம் தன் தாயை மீண்டும் அவர் வீட்டிற்கே அழைத்து சென்றார். அந்த வீடு ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. உடைந்த கண்ணாடி, சிதறி கிடந்த பொருட்கள். கடன்காரர்கள் வந்து உன் அண்ணன் வாங்கின கடன் மொத்தம் 66 லட்சம் என்று பத்திரத்தை நீட்டினர். அந்த வீட்டை வைத்துதான் பணம் வாங்கினான். எங்களுக்கு எங்கள் பணம் வேண்டும், அதுவரை நாங்கள் எங்கும் செல்ல மாட்டோம் என்று சூழ்ந்து கொண்டனர். நிலைமை கைமீறி போனது. வேறு வழியில்லாமல் காவல்துறைக்கு சென்று ராஜேந்திரனை காணவில்லை என்று புகார் அளித்தோம். ஆனால் அங்கிருந்த கடன்காரர்கள் பணத்தை கொடுக்கும்படி நிர்பந்திக்க எங்களுக்கு வேறு வழியில்லாமல் நாங்கள் இருந்த அந்த வீட்டை விற்க வேண்டியதாகிவிட்டது. அதில் வந்த பணமும் பத்தவில்லை. எங்களிடம் சேமிப்பாக இருந்த பணத்தையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. மீனாட்சி அம்மாவின் 3 அடுக்கு மாடி வீடு கைவிட்டு போனது. அவர் ஒரு சிறிய வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்தார். விக்ரம் மாதம் பணம் அனுப்பி வைத்தார். ஆனால் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து வரவில்லை. நான் இன்னும் என் அம்மாவை நேசிக்கிறேன். ஆனால் ஒரு மகனாக என் கடமையை செய்வேனே தவிர என் மனைவியையும் பிள்ளைகளையும் மீண்டும் அந்த நரகத்திற்குள் தள்ள மாட்டேன் என்றார். அதன் பிறகு ராஜேந்திரனையும் பூஜாவையும் பற்றிய எந்த தகவலும் இல்லை. அடுத்து யாரை ஏமாற்றலாம் என்று இருவரும் வெவ்வேறு திசைகளில் சென்று விட்டனர். நாங்களும் ஒரு புதிய வீட்டிற்கு மாறினோம். விக்ரம் தனக்கு பிடித்தமான காரை விற்று ஒரு சிறிய கடையை தொடங்கினார். வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் அங்கே நிம்மதியும் அமைதியும் இருந்தது. ஒரு நாள் மாலை விக்ரம் தியாவையும் நிலாவையும் அருகில் அழைத்து அமர வைத்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களின் கைகளை பற்றி கொண்டு, எங்களை மன்னிச்சிருங்க,
பாட்டி உங்களை அசிங்கப்படுத்திய பொழுதெல்லாம் நான் அமைதியாக இருந்தேன். இனி ஒரு நாளும் உங்களை நான் யாருக்காகவும் இட்டு கொடுக்க மாட்டேன் என்றார். நாட்கள் உருண்டோடின. எங்கள் வாழ்க்கை மீண்டும் அழகான பாதைக்கு திரும்பியது. ஒரு நாள் நிலா கேட்டாள், அப்பா, பெண் பிள்ளைகளா பிறந்த நாங்க உங்களுக்கு பெருமையா இருக்கோமா? விக்ரம் இருவரையும் தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டார். நீங்க 2 பேரும் தாண்டா என் வாழ்க்கையின் ஆக பெரிய சொத்து. உங்களை மகள்களா பெற்றதில் இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப பெருமைப்படுகிற தகப்பன். நான் பின்னால் நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்களில் ஆனந்த கண்ணீர். இந்த உலகத்தில் சில குடும்பங்கள் ஒரு ஆண் வாரிசுக்காகவும் போலியான கௌரவத்திற்காகவும் தங்கள் வாழ்க்கையை அடகு வைக்கின்றன. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது நம் கண் முன்னால் இருக்கும் எளிய விஷயங்களில்தான் இருக்கிறது. குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடும் ஒருவேளை உணவு, பாகுபாடின்றி நேசிக்கப்படும் பிள்ளைகள், தன் குடும்பத்தை கண்ணியமாக பாதுகாக்கும் ஒரு கணவன், பெண் பிள்ளை என்ற காரணத்திற்காக யாரையும் அடிமைப்படுத்தாத ஒரு அன்பு இல்லம். இதுதானே ஒரு குடும்பத்தின் உண்மையான வாரிசு மற்றும் பெருமை. நன்றி.